நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை மத்தியானம் 1:35 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் நிற்கும். பிறகு மிருகசீரிட நட்சத்திரம். மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல காசு பணம் வரும். முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். இந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் இப்படி அமைந்திருப்பது மிகச்சிறந்த ராஜ யோகத்தை போன்று உருவாக்கி தரும். எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, ஜென்மத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். பல பேர் இன்னைக்கு உங்களை எப்படியாவது வாழ்க்கையில் இவர்களை வென்று விட மாட்டோமா, இவர்களை பொறி வைத்து பிடித்து விட முடியாதான்னு சிலர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களை நீங்கள் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் யார் விரித்த வலையிலும் நீங்கள் மாட்டிக்கிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபினான்ஷியலாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? நல்லா இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் திருப்தியாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிற போது நிறைய செலவுகள் ஆகும். சுப செலவுகளாக இருக்கும். இன்னைக்கு அது இருந்தால் போதும் இல்லை நமக்கு. பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நல்ல நேரம். இந்த நாளில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கூடி வரும். வெளிநாட்டில் நீங்கள் விரும்பின பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். உடம்புல மட்டும் ஒரு அசதி அப்பப்போ வந்துட்டு போகும். பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் நல்ல லாபம் தரும். கடகராசி அன்பர்களே, ஒரு பாசமான மனிதராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள். மனசில் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க பாருங்க. ஒரு கற்பனை வாழ்க்கையிலே இருக்கீங்க. அதுதான் உண்மை. யதார்த்தத்தை விட கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்கள் நினைத்த ஒரு காரியம் வெற்றி வரப்போகுது. கல்யாண விஷயம் கூடி வரப்போகுது. பிஸ்னஸில் லாபம் வரப்போகுது. சிம்மராசி அன்பர்களே, புதுசாக ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலை கிடைக்க போகுது. ஆஃபீஸில் ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர் உருவாக்குறீங்கன்னா அதுவும் கிடைச்சிட போகுது. நல்லவர்களுடைய துணை இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கல்யாண செய்தி கூடி வருதுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கும் அவங்க குடும்பத்திலையும் ரொம்ப நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். இந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது முதல்ல வாசலை 2 பேர்த்துக்கிட்ட பன்னீர் தெளிப்பாங்க பாருங்கள். வாங்க வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்றாங்க பாருங்கள். அப்படி மனமகிழ்ச்சியோடு அழைக்கணும்ல நம்மளை. அப்படி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மனமகிழ்ச்சியோடு நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரப்போகிறாரு. உங்களை பலரும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நாள். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். கல்வியில் நல்ல வெற்றி உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாளில் சிலர் நம்மை பற்றி புரளி பேசுவாங்க. அது காதில் வாங்கிக்கிடக்கூடாது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம். இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. காதில் வாங்காமல் கம்முன்னு இருங்க. நல்ல காதல் விஷயம் கைகூடி வருது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு வருது. உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை ஈடுபாடு காட்ட போகிறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்றைக்கி கிடைக்குது. பிஸ்னஸ் வெற்றி காத்திருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, புதுசாக ஒரு வீடு, மன கட்டடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க. அந்த முயற்சி ஜெயிச்சிடும். அதே மாதிரி சகோதர உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும். கல்யாணத்துக்கு பொண்ணு தான் சார் கிடைக்கல அப்படின்னா இப்போ பொண்ணு கிடைக்கும். 90ல் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா சொல்லுங்கள், அதுக்கு பரிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசினேன். ஒருத்தர் ஐயா எனக்கு வழி சொல்லுங்கன்னார். எப்போங்க பிறந்தீங்கன்னு கேட்டேன். 1969 பிறந்தங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை, வழியை சொல்லு கேட்டேன். என்ன பண்ணுறது பாருங்க. அப்படி திருமண தடைகள் பலருக்கு இருக்கும். ஒரு நியாயமாக கேள்வி கேட்கணுமா இல்லையா? நியாயத்தை மீறி நம்ம எதையும் பேசிடக்கூடாது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்து இந்த 30களில் இருக்கும் எங்களுக்கு திருமணம் ஆகலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும்.
தனுசு ராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள் தானே உங்களுக்கு. நீங்கள் அடிக்கிற பால்லாம் சிக்ஸர் தான் போகும். இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி, யாரோட போட்டினாலும் கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான். சில நேரங்களில் உங்களை விட வயசில் மூத்தவங்க பெண்கள் உங்களுக்கு எதிரியாக இன்றைக்கி கண்ணுக்கு தெரிவாங்க. அது சகோதரியாக இருக்கலாம், அம்மாவாக கூட இருக்கலாம். சில நேரம் அம்மாவை கூட புரிஞ்சுக்கிடாம தானே போய்ட்டுறோம் வாழ்க்கையில். அப்படி ஒரு நாளாக கூட இருக்கலாம். ஆனால் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி. மகர ராசி அன்பர்களே, இது அற்புதமான நாள். தெய்வங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்யணும். எந்த சாமியை கும்பிட மறந்தாலும் குலதெய்வத்தை கும்பிடாம விட்டுறக்கூடாது. குலதெய்வத்துக்கு முடிக்காணிக்க கொடுக்கறது, கடா வெட்டி பொங்கல் கொடுக்கறது, என்ன விஷயம் இருந்தாலும் மகர ராசிக்காரங்க இப்போ மறந்துடாதீங்க. குலதெய்வ அனுக்கிரகத்தினால வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. நல்ல குழந்தை பாக்கியம் அமையும், செய்தொழிலில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நீங்கள் எதிர்பாராத வெற்றியெல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசியில் சூரியன், ராசியில் சுக்கிரன், ராசியில் செவ்வாய், ராசியில் புதன், எத்தனை கிரகமையா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. ராசியில் ராகு உட்கார்ந்துருக்காரு. எல்லா கிரகமும் நமக்கு சப்போர்ட் இல்லை, அப்புறம் நம்ம தானே ஜெயிக்கணும். அவ்வளவு அற்புதமான நாள். தொழில், வேலை, கல்யாணம், குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது. மீனராசி அன்பர்களே, முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி. இந்த நாள் நீங்கள் சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர் அப்படின்னு பேரும் புகழும் கிடைக்கும். பட்டிமன்ற பேச்சாளராக நல்ல பேரும் புகழும் வாங்குவீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். புதிய வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தா வேலை மாற்றம் கிடைக்கும். இந்த காலில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, அது என்னன்னு பார்த்துக்கிடுங்க. மற்றபடி இது நல்ல நாள். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?